ocean coming down. I'll strip all you with me. ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிசினஸ் பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ. இவ்வளோ சில்வர் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல நம்பி வாங்கலாம் போலயே. மணப்பாறையில் இருக்க பாலாஜி தங்க மாளிகை ஷாப்போட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இவ்வளோ சில்வர் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட லைட் வெயிட் கொலுசு, சில்வர் செயின் வித் பெண்டன்ஸ், பசங்களுக்கான பிரேஸ்லெட், ட்ரெண்டிங்கான ஒரிஜினல் கருங்காலி மாலை, சில்வர் ரிங்ஸ்னு எல்லாம் வாங்கியிருந்தோம். 2500 ருபீஸ்ல இருந்து 29 கிராம்ஸ்க்கான பியூர் சில்வர் கொலுசுலாம் இவங்க கிட்ட இருக்கு. 92.5 பியூரிட்டி சில்வர்ல லேடிஸ் ரிங் 400 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது போல. அதுவே ஜென்ஸுக்கு 750 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 mmல 92.5 பியூரிட்டி இருக்க சில்வர் கேப் வச்ச கருங்காலி மாலை 3500 ருபீஸ்க்கு சேல் பண்றாங்க. சேலம் சில்வர்ல செஞ்ச கொலுசு, குத்து விளக்கு, டம்ளர், ஸ்பூன், பவுல்ஸ்க்கு எல்லாம் மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் கிடையாது. உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கான கஸ்டமைஸ் ரிங்ஸ், பிரேஸ்லெட் எல்லாம் பண்ணி கொரியர் கூட சென்ட் பண்றாங்க. எல்லா வீக்கெண்டும் அவங்க இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல ஆஃபர்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி கோல்ட் அண்ட் சில்வர் ப்ராடக்ட்ஸை ட்ரஸ்டடா ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பாலாஜி தங்க மாளிகை இன்ஸ்டா பேஜை செக் பண்ணி பாருங்க. அவங்களோட ஷாப் அண்ட் இன்ஸ்டாகிராம் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, இப்போதையும் நம்ம ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட் மாலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து மாலைக்கு பார்த்து நம்ம மேல வந்து ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட்ன்ற ஒரு கேம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன்ஸோட பிரைஸ் என்னன்றதை நான் இந்த வீடியோ ஃபைனலாக சொல்றேன். வாங்க ஒர்க் பண்ணி மாலுக்கு பார்க்கலாம். கைஸ், கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா டீ ஏரியாஸ், காஃபி ஏரியாஸ் அது எல்லாமே இருக்கு கைஸ். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கான ப்ரொமோஷன் ஏரியாஸுமே இருக்குது. ஸோ அவங்களோட மாடல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டால்ஸில் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ கவர்ஸ் இருந்தாலும் சரி, பர்ஃப்யூம்ஸு, டிஷர்ட்டு, இன்னர் வியர்ஸு, ஷூஸு, சாண்டல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டால்ஸாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பெரிய அளவில் கிடையாது, ஒரு சின்ன அளவில் ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸுமே அங்கே விற்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே அவைலபிளாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஸ்டோர்ஸுமே அதை சுற்றி இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப், 60% ஆஃப், அந்த மாதிரி சர்டன் ஆஃபர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். மற்ற மால்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. எதனால பார்த்தீங்கன்னா இது சின்ன மால் தான். ஸோ அதனால் ஆஃபர்ஸுமே நிறையா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே கிளாத்திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே நிறையாவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாத்திங்ஸோட வெரைட்டிஸுமே நிறையா இருக்கும். காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஹியூஜ் வெரைட்டிஸ் வாங்க முடியும். அந்த பிராண்டட் ஸ்டோர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ரேட்ஸ் எல்லாமே. ப்ளீஸ் இந்த மாலுக்கு வர டூரிஸ்ட் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஜ் மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்று போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மியூசிஷியன்ஸ் எல்லாமே கூப்பிட்டு பாட்டு பாட வச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் எல்லாமே உட்காந்து நல்லா அந்த பாட்டெல்லாம் ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட் மாலில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. அதில் 2 ஃப்ளோர் மட்டும் தான் மால். ஸோ அந்த 3வது ஃப்ளோர் தான் பார்த்தீங்கன்னா ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட்டோட அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த அட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் தான் மோஸ்ட்லி. இந்த மாலில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டோரை கம்பேர் பண்ணுறப்ப ஆஃபர்ஸ் நிறையவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான டாய்ஸ் எல்லாமே இருக்குது. டாக்டர் சம்மந்தப்பட்ட டாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்ஸ், பைக்ஸ் எல்லாமே டை கேஸ்ட் இருக்குது. ஸோ அதை தாண்டி நிறைய பிஸ்னஸ் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ரைஸ் அடுத்து நம்ம மாலில் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அந்த செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. இந்த வெண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான மிஷின். அதில் பவர் பேங்கை நீங்கள் ரெண்டல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 20 பாட், 80 பாட் அந்த மாதிரி டைமிங்கை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான சிமுலேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சிமுலேட்டர்ஸ்லாம் நீங்கள் பே பண்ணி விளையாண்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாய்ஸ், டெடி பியர்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ செஷன் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோர்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டோர்ஸுமே மோஸ்ட்லி வந்து ஆக்கியபைடாக தான் இருக்கும். ஸோ இந்த மால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மாலாக தான் இருக்கும். ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா கம்மி தான். பட் வந்து ஸ்டோர்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற விதமாக நிறையா இருக்குது. ஸோ கிட்ஸுக்கான டாய்ஸுக்கான ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு எந்த மாதிரி டாய்ஸ் வேணுனாலும் சரி நீங்கள் அங்கே கண்டுபிடிச்சி வாங்கிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸில் வந்து பார்கெயின் பண்ணிக்கலாம். ஒரு சில ஸ்டோர்ஸில் பார்கெயின் தான் பண்ண முடியாது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்வரிங் ஷாப் மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ கிளாத்திங்ஸும் நிறையா இருக்கும். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க கேலரி மாதிரி. இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ட்ரெயின் ஒரு ஸ்டோர். இது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, மலேசியா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் அந்த ஸ்டோரை நீங்கள் பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா பிஆர்கே. ஸோ இதுவும் நீங்கள் தனித்தனியாக பே பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினி ஷோவும் இருக்குது, டை ஷோவும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு. ஸோ குவாலிட்டியாக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக இருக்கும். ப்ளஸ் மிஸ்டர் டெயின் ஸ்டோரோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப் தான். ஸோ அங்கே ஃபாரினில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ யாரையும் டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செக்கருமே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இங்கே ப்ரைஸ் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த டேபிள் காட்டி. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வுட்டு,
அது மட்டும் இல்லாமல் ட்ரில்லிங் மிஷின் அந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கிடைக்கும். அதை வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. மூவ்ஸ் இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஸ்டோர். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மல் மெடிசன்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸு, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயுமே இருக்கும். ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வந்தேன். ஸோ அட்ராக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இங்கே வந்து ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட்ல பார்த்தீங்கன்னா 8 அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எத்தனை அட்ராக்ஷன் வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 3, 5, 7 அப்புறம் 8 அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த பேக்கேஜில் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக இங்கே கூட வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இருக்கும். இங்கே நிறைய பட்டையா சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி பட்டையா சிட்டியில் இருக்கக்கூடிய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் கூட நீங்கள் சொல்லி புக் பண்ணிக்கலாம். பட்டையா சிட்டியில் இருக்கக்கூடிய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் இருந்தால் நம்ம புக் பண்ணி வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தமாக வந்து 8 அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 8 அட்ராக்ஷன்ஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த 8 அட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சில்ட்ரன்ஸ் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து 2000 பாட், அதே அடல்ட்டாக இருந்தால் 2300 பாட். ஸோ இப்படி தான் வந்து ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கு. ஸோ அது இல்லாமல் 7 அட்ராக்ஷன் தான் கம்மியாகும். 3 அட்ராக்ஷன்ஸ் இருக்கு, இல்லாட்டி 3 அட்ராக்ஷன் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் 8 அட்ராக்ஷனுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றிலையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். மேஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிளாஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாஸில் இருக்கிறதும் இருந்துச்சு. பட் அதை நீங்கள் முடிச்சு போகிறப்பையும் ஒரு டனல் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ள நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஸோ ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் பாதிக்கப்படும். மூவி தேட்டர்ஸும் இருக்குது, நிறைய மூவிஸ் போடுவாங்க. பட் வந்து நீங்கள் எந்த மூவிஸ் செலக்ட் பண்ண முடியாது, அவங்க அசால்ட்டாக ஒரு மூவிஸ் போடுவாங்க. ஸோ 9D, 12D சினிமாஸ் மாதிரி தான் இங்கே வந்து அட்ராக்ஷன்ஸ் வந்து ஹாரர் அட்ராக்ஷன் மட்டுமே 2 இருக்கு. ஒன்று வந்து ஹாரர் ஹாஸ்பிட்டல், இன்னொன்று வந்து ஹாண்டட் அட்வென்ச்சர். ஸோ ரெண்டுமே வேற லெவலில் இருக்கு. நம்ம ஊரில் இருக்க மாதிரியெல்லாம் கிடையாது, ஒரு நார்மலாக இருக்கிறதெல்லாம் கிடையாது, வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு அட்ராக்ஷனுமே உங்களுக்கே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அவங்களோட எஃபர்ட்டுமே சூப்பராகவே இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே வந்து சென்சார்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த சென்சார்ஸில் நம்ம எப்பெல்லாம் கிராஸ் பண்ணுறோமோ அந்த டயத்துலாம் கூட அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அது இல்லாமல் உண்மையான பர்சன்ஸுமே உள்ள இருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ள போகிறப்ப அவங்க சொல்லி தான் அனுப்புறாங்க, நீங்கள் வந்து அவங்க உள்ள இருக்க பர்சன்ஸ் வந்து ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. நீங்க அவங்க யாருமே ஹார்ம் பண்ணிடக்கூடாது பயந்து. ஸோ அவங்க எல்லாமே சுத்தி எழுதி எல்லாம் வச்சு ஆக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ பயமுத்திர மாதிரி தான் வருவாங்க. பட் நம்மளை வந்து அடிக்கலாம் மாட்டாங்க, அவங்களும் நம்மளை ஹார்ம் பண்ண மாட்டாங்க. ஹாரர் ஹாஸ்பிட்டல் அதோட வேற லெவல் கைஸ். அதே மாதிரி இந்த ஹாரர் ஹாஸ்பிட்டல், ஹாண்டட் அட்வென்ச்சரு, அது இல்லாமல் மேஸ், இந்த மாதிரி வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உள்ள வீடியோ அலோவ் பண்ணவே கிடையாது. ஸோ அதனால வீடியோ எடுக்க முடியல. வேக்ஸ் மியூசியம்லாம் இருந்துச்சு. ஸோ வேக்ஸ் மியூசியம்லாம் ஃபோட்டோ எடுக்க விட்டாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்படியே இந்த கிளிப்பிங்ஸில் போடுறேன். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு பிலீவ் இட் ஆர் நாட்னே ஒன்று இருந்துச்சு, ஆடிட்டோரியம்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நம்ப முடியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் இந்த உலகத்தில். ஸோ உலகத்தின் அதிசயங்கள் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்தும் அவங்க கலெக்ட் பண்ணி இங்கே ஒரே இடத்துல வந்து அவங்க வந்து மியூசியம் மாதிரி அதை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம், அது நல்லாவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிலீவ் இட் ஆர் நாட் கன்சார்டியமோட ஒரு அட்ராக்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப முடியாத விஷயங்களை பல உலகத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல மியூசியம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடாத காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு புதுசாக இருக்குன்றதுக்காக ஒரு கிளிம்ஸ் மட்டும் இதில் போட்டிருக்கேன். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த அட்ராக்ஷன்ஸில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஆகும். ஸோ இது 1.5 ஹவர்ஸ் to 2.5 ஹவர்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டிங் அப்பான் யுவர் டைம் தான். நீங்கள் வந்து வெளியில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரே ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே முடிக்கணும் கிடையாது. ஸோ ஒரு அட்ராக்ஷன்ஸும் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கேப் டைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேப் டைம்ஸ், ஸ்லாட் டைம்ஸ் மூலமாக தான் உங்களை உள்ள விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வெளியில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே உள்ளே மட்டும்தான் அப்படி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியே அதுக்கு வெளியிலேயுமே செட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ரோலர் கோஸ்டர் ரைட்லாம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கன்று ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த கன்னில் வந்து நீங்கள் மான்ஸ்டர்ஸ்லாம் முன்னாடி தான் ஷூட் பண்ணால் உங்களுக்கு பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது நீங்கள் வர மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் இதில் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு எங்கேயுமே இருக்காது 8 அட்ராக்ஷன்ஸுமே. ஸோ நம்ம வால்ட்டுன்ற ஒரு அட்ராக்ஷன் போயிருந்தோம். அந்த அட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லேசர் லைட்ஸ் இருக்கும். உண்மையான லேசர் லைட்ஸ் கிடையாது, அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி தான் லேசர் லைட்ஸ் வைப்பாங்க. ஸோ அந்த லேசர் லைட்டில் வந்து நீங்கள் படாமல் வந்து ஒரு மிஷன் கொடுப்பாங்க. ஒரு 4 கார்னரில் வந்து ஒரு பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டனை வந்து அவங்க சொல்கிற மாதிரி அழுத்தணும். ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் இருக்குது பட்டன், அடுத்து இன்னொரு கார்னர், அந்த மாதிரி 4 கார்னர் இருக்கிறதே வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டில் வந்து நீங்கள் மாட்டிருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் மாட்டாமல் வந்தீங்கனாலும் மாட்டாமல் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு வந்தவங்க இல்லை முன்னாடி வந்தவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர்ஸுமே இருக்கும். அதில் உங்களை வந்து கம்பேர் பண்ணி அதில் டிஸ்பிளேல ஓடும். ஸோ நீங்கள் அது மூலமாக பார்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேகமாக வந்திருக்கீங்கன்றதையும். அது இல்லாமல் இந்த ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட் இந்த மால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ இது வந்து மோஸ்ட்லி அவுட்லெட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அவுட்லெட்ஸில் வந்து 80% 40% ஆஃப் தான் போட்டுருவாங்க. பட் நீங்கள் நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கணும்னா இந்த மால் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வேறு நல்ல மால்ஸ்லாம் நீங்கள் பட்டையில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு போய் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாலுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் ரிப்ளைஸ் இட் பிலீவ் இட் ஆர் நாட்டோட அந்த அட்ராக்ஷன்ஸ் 8 அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக வரலாம். ஸோ இதில் 8 அட்ராக்ஷனுமே சூப்பராக இருந்துச்சு. அதில் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நான் இங்கே எங்கேயுமே பார்க்காதது இங்கே நான் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாண்டட் அட்வென்ச்சரும் இன்னொன்று வந்து ஹாரர் ஹாஸ்பிட்டல் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அந்தளவுக்கு த்ரில்லிங்காக ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. ஸோ அதில் வேலை செய்யக்கூடிய கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால சூப்பராகவே இருக்குது, நல்லா பயமுத்துற மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்கேரி ஹவுஸ் போகிறோம்னா நம்மளோட மெயின் மோட்டிவ் வந்து நம்ம பயப்படுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நம்மளோட பணமும் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது எல்லாமே. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை. Upstream, are you with me?